நீங்க எத்தனை முறை எந்த சின்னத்துக்கு போட்டு பார்த்தாலும் குறிப்பிட்ட தேதிக்கு முன்னாடி இந்த ரிசல்ட் வராது, கரெக்டா இருக்கும். இந்த தேதிக்கு பிறகு இப்படிப்பட்ட ரிசல்ட் வரணும்னு புகுத்துறது என்னைக்குன்னா வாக்காளர் வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்யப்பட்ட பிறகு அந்த பட்டியலுக்கான ஒரு புரோகிராம் உள்ள செலுத்தப்படுது. அந்த புரோகிராம் என்னன்னு இன்னைக்கு வரைக்கும் யாரையும் நான் பார்க்க அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு இந்த தேர்தல் ஆணையமும் இந்த மோசடி பாஜக மோடி அரசும் உச்ச நீதிமன்றத்தில் உட்பட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா உச்ச நீதிமன்றம் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நீதிமன்றங்கள், நாங்கள் வழக்கறிஞர்கள் நீதிமன்றம் மேல நம்பிக்கை எடுக்கணும், நீதிமன்றங்கள்ட்ட போராடணும், சட்ட ரீதியா நாங்க நீதியை வாங்கி தருவோம் அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், அரசியல் ரீதியான பிரச்சனைகள்ல நீதிமன்றத்தில் தீர்வு காணவே முடியாது. ஏன்னா நீதிபதிகளை அவங்க எப்படி வச்சிருக்காங்க, என்னென்ன மாதிரி ஆட்டி படைக்கிறாங்க, அவங்க கையால எப்படி இருக்காங்க, நீதிபதிகள் எப்படி போறாங்க, இது எல்லாத்தையும் நம்ம நாட்டில் சமீபத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 4 நீதிபதிகள் உச்ச நீதிமன்றத்திலிருந்து வெளியே வந்து பிரஸ் மீட் வச்சாங்க. இந்த நீதிமன்றத்தை மக்கள் புரிஞ்சுக்கணும், இல்லைன்னா மக்கள் பாதிக்கப்படுவாங்க. 4 நீதிபதி உச்ச நீதிமன்ற நீதிபதி வந்து வச்சாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல இந்த இவிஎம் ஃப்ராடு நடக்குது, அதை வேண்டாம், இதை சொல்லிக்கிட்டு இருந்தோம். ராகுல் காந்தி அவர்கள் இப்ப ஐயா சொன்னது மாதிரி, காங்கிரஸ்ல பெரிய ஐயா சொன்னது மாதிரி வாக்கு திருட்டு எப்படி நடந்திருக்கு நூதன முறையில். ஏன்னா டிஜிட்டல் இந்தியாவில பேரு நமக்கெல்லாம் அப்பா பேரு நம்ம பேர்லாம் என்னவா இருக்கும், ஏதாவது ஒண்ணு இருக்கும். ஒரு இந்து பேரா இருக்கும், ஒரு கிறிஸ்துவ பேரா இருக்கும், ஒரு சீக்கிய பேரா இருக்கும், ஒரு இஸ்லாமிய பேரா இருக்கும். ஏபிசிடி ஏஎஸ்டிஎஃப் ஜிஎஃப் ஹச் இப்படி எல்லாம் அப்பா பேரை வச்சு ஒரு 20,000 30,000 பேரை சேர்க்கிறார். ஒரு வீட்டுக்குள்ள 100 பேர் 200 பேரை சேர்க்கிறாங்க. முதல் முறை ஓட்டு போடக்கூடிய படிவத்தில் கொண்டு வந்து 70 வயசு 80 வயசு பெரியவர்களை சேர்த்ததா வருது. இப்படி மோசடிகளை தெளிவா கொண்டு வர்றாங்க. இவங்க எல்லாம் வாக்காளரே கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். அப்பா பேர் ஏபிசிடி எங்க இருக்க போகுது, டோர் நம்பர் 0 எங்க இருக்க போகுது. அப்ப இந்த ஓட்டுகள் எல்லாம் எப்படி ஓட்டு மிஷினுக்குள்ள வருது, சாயந்தரம் 5 மணிக்கு மேல ப்ரோக்ராம் மாறிடும். இதை ரொம்ப தெளிவாக நாங்க வாக்குரிமை காப்பு இயக்கத்தை கடந்த 1 மாதத்துக்கு முன்பாக திருச்சியில நானும் முன்னாடி பேசி சென்ற முனைவர் அன்பழகன் பாரத் ஜனதா அவரும் வழக்கறிஞர் கென்னடி அவர்களும் சேர்ந்து மக்கள் அதிகாரம் போன்ற சில சின்ன அமைப்புகள் சேர்ந்து இந்த பெயரை உருவாக்கணும். அதன் அடிப்படையில் திருச்சியில ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு நாள் முழுக்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணணும். பிஎஸ்என்எல் அலுவலகம் முன்னாடி தஞ்சாவூர்ல நடந்தது. சென்னையில இந்தியா முழுக்க உள்ள 300க்கும் மேற்பட்ட இயக்கங்கள் அமைப்புகளை கொண்டு மிக ஒரு பெரிய கான்பரன்ஸ் கடந்த சனிக்கிழமை, போன வாரம் 25ஆம் தேதி சனிக்கிழமை ஒரு முழு நாள் மாநாடு நடத்தணும். அதுல அப்துல் கலாம் அவர்களுடைய அறிவியல் ஆலோசகராக இருந்த பொன்ராஜ் அவர்கள் இதுல எப்படிப்பட்ட மோசடிகள் நடக்கும், சாதாரண ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் சொல்ல முடியும், இதுல இவ்வளவு பாடுதலை நடத்தலாம், செய்ய முடியும். இதை நம்பி உலக நாடுகள் எதுவும் கிடையாதுங்கிறது. எல்லா வளர்ந்த நாடுகளும் வாக்குச்சீட்டு முறையில தான் இருக்கு, அவங்களுக்கு தெரியாது இல்லை. இதை விட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும். என்னன்னா சமீபத்தில் பங்களாதேஷ்ல எதிர்கட்சிகள் எல்லாம் தேர்தலை புறக்கணிச்சிச்சு, அந்த அம்மா மட்டும் ஜெயிச்சதா அறிவிச்சிட்டாங்க. அந்த அறிவிச்சிட்ட பிறகு இப்ப ஒரு மக்கள் புரட்சிக்கு பிறகு அங்க ஒரு காபந்து அரசு நடக்குது. இப்ப இவங்க விசாரிச்சு அங்க உள்ள தேர்தல் ஆணையரை கைது பண்ணியிருக்காங்க. தேர்தல் எந்திரத்தில் முறைகேடு நடத்தி வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு கைது பண்ணியிருக்காங்க. அந்த தேர்தல் வாக்கு எந்திரங்கள் எல்லாம் எங்க வந்ததுன்னா இந்தியாவில் வாங்கினது. அயோக்கியத்தனங்கள் நடக்குதுன்றத புரிஞ்சுக்கணும். காலையில இருந்து ஓட்டு எண்ணிக்கை 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஓட்டு எவ்வளவு போட்டாங்க, வாக்குப்பதிவு எவ்வளவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிற, சாயந்தரம் தெரிவிக்கிற, நீ டிஜிட்டல் இந்தியான்னு பேசிக்கிட்டு இருக்க, எவ்வளவு ஓட்டு எத்தனை எண்ணிக்கை சொல்றது இல்லை. இந்த பாடுங்க, இந்த வாக்குச்சாவடி மோசடினா மோசடியில கடைஞ்செடுத்த பாடுங்க எவ்வளவுன்றது அந்த படிவம் கொடுக்கப்படணும். 70 படிவம் கொடுக்கணும், கொடுக்கப்படல. மறுநாள் ஒரு சதவீதத்தை கொடுக்கறீங்க, தேர்தல் முடிவு வரும்போது அந்த சதவீதமும் இல்ல. 13%, 17% பதிவானதா சொல்லப்படுற வாக்குகளுக்கும்
ரிசல்ட்டுக்கும் இடையில அதிகமாயிருக்கு. இதெல்லாம் எப்படி ஆயிருக்கு? மோசடி இல்லாம எப்படி? இதெல்லாம் கேட்க போனா உடனடியாக தேர்தல் ஆணையத்திலிருந்து ரிசல்ட் எல்லாம் டெலீட் ஆயிடும். டிஜிட்டல் இந்தியா, பிராட் இந்தியா, பிராட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அயோக்கியர்கள் கையில இன்னைக்கு தேர்தல் ஆணையம், இந்திய அரசு இருக்கு. இப்ப இப்படிப்பட்ட அயோக்கியர் கையில இருக்கும் போதுதான் பிரச்சனைகள் நமக்கு தெளிவா. எப்படி 79 தொகுதிகள், ஏதோ ஒரே ஒரு தொகுதி கர்நாடகா கிடையாது. இது சம்பந்தமாக தேவசகாயம் ஐஏஎஸ் உள்ளிட்ட பலர் இந்த தேர்தல், இந்தியா முழுக்க நடந்த தேர்தல்கள் ஆய்வு செய்து 79 பாராளுமன்ற தொகுதிகள்ல இப்படிப்பட்ட வகையில் தேர்தல் முறைகேடுகள் நடத்தி தோல்வி அடைந்ததா சொன்ன இந்த பாஜகவை மோசடியாக வெற்றி பெற செய்து ஆட்சியில் அமர வச்சிருக்காங்க, ஆதாரத்தோட கொடுத்திருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப தோல்வி அடைந்த இந்த மோடி பார்ப்பனிய பாஜக RSS அரசு இன்றைக்கு வெற்றி பெற்றதாக 79 பாராளுமன்ற தொகுதிகளிலே மோசடி செய்து இந்த ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள். இந்த ஆட்சி தொடர விடக்கூடாது என்பதுதான் இங்க முக்கியமான விஷயம். நீங்க போய் SIR பண்ண, இதை பண்ண, நீ ஓட்டு திருட்டுல ஈடுபட்டிருக்க, மோசடியில் ஈடுபட்டிருக்க. மகாராஷ்டிரத்துல என்ன அயோக்கியத்தனம் புட்டு வச்சிருக்காங்க. கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. சொல்ல போனா இங்க உள்ள நேரம் போதாது. ஒவ்வொரு இடங்களிலையும் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அம்பலப்படுத்துறார் ராகுல் காந்தி. ஆனா இங்க உட்கார்ந்துகிட்டு அடுத்த கூட்டத்துக்கு என்ன போறான், அவரை மிரட்டுற வேலையை பார்க்கிறான். இதை வெவ்வேறு மாதிரி இது பண்ணிட்டு திடீர்னு SIR அப்படின்னு ஒண்ணா பீகார்ல சொல்றான். சரி, SIR என்ன, அதுக்கு ஏதாவது விதிமுறை இருக்கா, எப்படி அமல்படுத்த போற இருக்கா? ஒரு மண்ணும் கிடையாது. திடீர்னு கொண்டு போய் இந்த வழக்குகள்லாம் எங்க ஃபைல் ஆகணும், பாட்னால அந்த மாநில உயர் நீதிமன்றத்தில் ஃபைல் ஆகி கேட்கணும். நேரா உச்ச நீதிமன்றத்துக்கு போகுது. உச்ச நீதிமன்றம் நீ அதை சரி பார்த்து பீகார்ல உள்ள மாதிரி பார்த்து நடந்துக்கோ, அதை செய்ய, ஆதார் கார்டை ஏத்துக்கோ, இதை ஏத்துக்கோ. மக்கள் நம்புற மாதிரி சில வாசகங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஆனா இறுதியில இவங்க அயோக்கிய தனக்கு துணை போறது மட்டும்தான் அங்க இருக்கிற சில நீதிபதிகளோட வேலைகளா இருக்கு. என்ன கடைசியா சொல்றாங்களே, முடிச்சுட்டு தீர்ப்பு எழுதுறாங்க. பாபர் மசூதி தீர்ப்புல என்ன எழுதுறாங்க? 4 பேரு பாகப்பிரிவினை தீர்ப்பு மாதிரி இவங்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு தீர்ப்பு வந்துச்சு. கடைசியில என்ன இருக்கு, இதை கூட அதை கூட படிச்சவன்ட்டே கூடுன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டு தீர்ப்பு யார் எழுதுனான்னு எழுதுறாங்க. 4 ஜட்ஜி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. யாரு தீர்ப்பு எழுதுனாங்க அப்படின்றது எல்லா தீர்ப்புலையும் இருக்கும். இந்தியாவில் இருக்கிற எல்லா தீர்ப்புகள்லையும் உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றத்தில் 4 நீதிபதி, 5 நீதிபதி, 7 நீதிபதி சேர்ந்து ஆயிரங்கள் தீர்ப்பு வழங்கும். பாபர் மசூதி தீர்ப்புல மட்டும் யார் எழுதுனாங்கன்னு தெரியல. ஆனா JI மூலமா பார்த்தா சந்திரசூட் தான் அதை எழுதியிருக்காருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி மோடி அவர் வீட்டுக்கு கூப்பிட்டாரு, சாமி கும்பிட கூட்டிட்டு போனாரு. நான் கடவுளை கேட்டுதான் தீர்ப்பு வழங்கினாங்க. அப்ப இப்படிப்பட்ட அயோக்கியத்தனமான மோசடியான ஒவ்வொரு நபரும் ஒருத்தர் போய் பிஜேபியில MP ஆகி பிஜேபி மாநில MP இருக்காரு. அப்ப இப்படிப்பட்ட அயோக்கியத்தனங்களை பார்த்துக்கிட்டு திரும்ப திரும்ப மக்கள் மன்றத்தில் வீதியில பேச வேண்டிய விஷயங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். வீதியில் நின்று போராடக்கூடிய விஷயங்களை வீதியில தான் போறாங்க. சட்ட ரீதியா உங்களுக்கு எனக்கும் ஒரு பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரருக்கும் அண்ணன் தம்பிக்கா சட்டை, நீங்க நீதிமன்றத்தில் போனீங்கன்னா நிச்சயமா நீதி வாங்கலாம். கீழ்கோர்ட்ல இல்லையா, அதுக்கு மேல் கோர்ட்ல, அதுக்கு மேல் கோர்ட்ல, சுப்ரீம் கோர்ட்ல நீங்க நீதி வாங்கலாம். ஆனா அரசியல் ரீதியா இன்னைக்கு நீதிபதிகள் நீங்க எல்லா விஷயங்களையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு அணி இருப்பாங்க. எல்லாரும் காமெடியா சொல்லுவாங்க, ஒரு நீதிபதி அணி வச்சிருக்கிறது பாஜக தான். நல்லா பாத்தீங்கன்னா ஏன்னா பாஜகவுக்கான ஒரு பிரச்சனை வரும்போது முன்னாள் நீதிபதிகள் 70 பேர் ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க, இது தப்புன்னு. அப்ப எப்படிப்பட்ட அயோக்கியத்தனங்கள்ல இவங்க நீதிமன்றத்தை ஏதோ ஒண்ணா கைப்பற்றிக்கிட்டு அங்கேயே வச்சிருக்காங்கன்றத நம்ம புரிஞ்சுக்கிறதுனால இது வீதியில் இறங்கி போராட வேண்டிய விஷயம். வீதியில் தான் இதுக்கு தீர்வு காணணும். மக்கள் போராட்டம் தான் இதாகும். இந்த SIR சாதாரணமா இப்ப SIR பொறுத்த வரைக்கும் என்ன யாருக்கும் தெரியாதுன்றது இல்லை. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அடிப்படையாக கொண்டு வாக்காளர் பட்டியல் திருத்தப்படுது. ஒவ்வொரு ஆண்டும் வெளியிடப்படுது. ஒவ்வொரு தேர்தல் அப்பையும் சுருக்குமுறை திருத்தம் செய்யப்படுது. இப்ப எதுக்கு இந்த SIR இந்த கேள்வி கேட்டால் பிரஸ் மீட்ல பதில் சொல்ல துப்பு கேட்ட ஒரு பிராட் தேர்தல் ஆணையர் பிரஸ் மீட்ல கேள்வி கேட்டா நீ அடுத்தது பதில் சொல்லவே இல்லை.
இந்த கேள்விகளுக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஃப்ராடு. என்ன ஃப்ராடுன்றத நான் தெளிவா தான் சொல்றோம். என்ன கொஞ்சம் இந்த ஃப்ராடு என்ன ஏன் இந்த எஸ்ஐஆர் கேட்கும் போது என்ன பதில் சொன்னார் இந்த தேர்தல் ஆணையர்னா, வெளிநாட்டினர் இங்க உள்ள பூந்துட்டாங்க அதனாலதான். சரி சொன்ன உச்ச நீதிமன்றத்தில் ராகுல் காந்தியை பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுன்னு சொல்லி நீ எலெக்ஷன் கமிஷன் கேட்கறல, உச்ச நீதிமன்றத்தில் எஸ்ஐஆர் வழக்குல நீ பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணியிருக்க. நீ நேர்மையா இருந்தால் வெளிநாட்டினர் இந்த இதுல இருக்கிறாங்க என்ற வார்த்தையை அந்த பிரமாண பத்திரத்துக்கு சொல்லியிருக்க வேண்டாமா? சொன்னா மாட்டிக்குவோம் ஃப்ராடு தேர்தல் ஆணையம். அப்படி எந்த வாசகமும் அங்க சொல்லவே இல்லை வழக்குல. சரி இவ்வளவு பேர் 60 லட்சம் பேரை நீக்கினேன், இத்தனை லட்சம் பேரை சேர்த்தேன், இப்ப ஒரு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டு இருக்கேன், எல்லாம் செஞ்சிருக்கல, இதுல எத்தனை வெளிநாட்டு பேரை கண்டுபிடிச்சேன்? ஏதாவது ஒரு தகவல் இருக்கா? யாரை நீக்கினேன் அந்த தகவல் நான் தர மாட்டேன், யாரை சேர்த்தேன் அந்த பட்டியலை நான் தர மாட்டேன். எவ்வளவு பெரிய அடாவடித்தனம் உங்களுக்கு! என்ன ஒரு தற்கொலை வழக்கில் குற்றவாளியாக வேண்டிய நபர் இந்த நபர் அவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான ஒரு சின்ன நிறுவனத்தை, அரசு சார்பான நிறுவனத்தை நடத்த துப்பு கட்டி வெளியேற்றப்பட்ட ஒரு நபர் இன்றைக்கு இந்திய 100 கோடி மக்களுக்கான ஒரு தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையராக ஒரு மோசடி மோடியால் நிரூபிக்கப்பட்டிருக்கிறார். உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பை திருத்தி வேற ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து அநியாயமாக உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒருவர் அந்த தேர்வு முடிவில் இருக்க வேண்டும் என்றதை நீக்கிவிட்டு தனக்கு சாதகமான ஒரு சட்ட திருத்தத்தை பாராளுமன்ற மோசடியில் ஈடுபட்டு ஜனநாயகத்தை மீறி ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து மோசடியான வழியில் ஒரு தேர்தல் ஆணையரை நியமித்துக் கொண்டு அவர் என்ன சொல்றாரு, நான் எதையும் கொடுக்க மாட்டேன், அப்புறம் என்னத்துக்கு நீ இந்த பதவியில் இருக்கீங்கன்னு கேட்கிறேன். இந்திய நாடு உங்களுக்கான அடிமை மக்களா? மக்களுக்கு சேவை செய்யதான் நீங்க இருக்கீங்க. மக்கள் கேட்கிற அத்தனையும் டிஜிட்டல்ல தரமாட்டேன்னா தகவல் பொருள் உரிமை சட்டத்தில் ஒரு பென் டிரைவ்ல சிடியில நான் தகவல் கேட்டா டிஜிட்டலா தரணும்னு இருக்கு. இதை ஒரு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு தர மறுக்கிறது. மக்கள் சுப்ரீம் கோர்ட்ல கேட்டா தர மறுக்கிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு மோசடித்தனத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற இந்த அயோக்கியத்தனமான தேர்தல் ஆணையம் இன்னைக்கு எஸ்ஐஆர்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பீகார்ல உள்ளத படிப்படியா வச்சு மக்கள் பாருங்கன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லி அந்த வழக்குகள் நிலுவையில் இருக்கும் போது இத்தனை மாநிலங்களுக்கு, தமிழ்நாடு உட்பட இத்தனை மாநிலங்களுக்கு ஒரு நீதிமன்ற அவமதிப்பான அயோக்கியத்தனத்தை செய்து மீண்டும் எஸ்ஐஆர் என்று தமிழ்நாட்டில் ஏன் இந்த ஆட்டுப்பட்டியல் திருத்தணும் அப்படின்னா, சரி பீகார்ல என்ன செஞ்சீங்க? திருத்தனதுல எல்லாம் சரியாயிடுச்சா? கிடையாது. நீ சொன்ன ஏதாவது சரியாயிருக்கா? இன்னமும் ஒரே முகவரியில 100 பேர் 200 பேர் அப்படின்ற தகவல்கள் வாக்காளர்கள் போலியாக சேர்க்கப்பட்டது தொடருது. பெண்களோட வாக்கு விகிதம் மிக மிக குறைஞ்சிருக்கு மக்கள் தொகைக்கு பார்க்கும் போது. அதே மாதிரி பெரியவர்களோட வாக்கு விகிதம் குறையுது. இப்படிப்பட்ட அயோக்கியத்தனங்கள் எல்லாம் இன்னும் நீ என்னென்னலாம் சொல்ல வாக்குப்பட்டியல் முரண்பாடா அத்தனையும் இருக்கு. அதோட வச்சுக்கிட்டு நான் தேர்தலை நடத்துவேன். தேர்தலுக்கு இப்ப என்ன ஆகி போச்சு? எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. எஸ்ஐஆர் மறந்துட்டாங்க, வாக்கு திட்டம் மறந்தாச்சு. நம்ம எப்படி கூட்டணி சேர்றது? நம்ம அரசியல் கட்சிகள் பண்ற கேலி கூட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப என்ன போறோம்? கூட்டணி என்னோட எத்தனை சீட்டு பகிர்ந்துங்கிற, யார் யார் எந்தெந்த தொகுதியில சண்டை போட்டுக்கிறது, ஒன்னா என்ன பேரு ஒரு நட்பு மோதலாம். 2 பேர் சேர்ந்துக்கிட்டு இப்ப எல்லா எதிர்கட்சிகளையும் நான் சொல்றேன். எவ்வளவு மோசமாக ஒரு ஜனநாயக படுகொலை நடந்திருக்கிறது. நீங்க திரும்ப திரும்ப அந்த படுகொலையை ஏற்றுக்கொண்டு இந்த அயோக்கியத்தனங்களே உழந்து கொண்டிருந்தாக்கா இது எப்படி சரியாகும்? அப்ப திரும்ப தமிழ்நாட்டுக்கு வரீங்க. தமிழ்நாட்டில் என்ன சொல்றீங்க? 4ஆம் தேதியிலிருந்து இந்த வாக்கை யாருமே வாக்காளர் பட்டியலில் கிடையாது. வாக்காளர் பட்டியல் அத்தனையும் டெலிட் பண்றீங்க. எப்போ உள்ள வாக்காளர் பட்டியல் எடுத்துவீங்க? 2002 2003 4 இருந்த அந்த எஸ்ஐஆர் நடந்துச்சு, அதை எடுத்துக்கணும்னு சொல்றேன். அன்னைக்கு எஸ்ஐஆர் நடந்தது அப்படின்னா அப்படி என்ன நடந்துச்சு யாருக்காவது தெரியுமா? பலருக்கு தெரியாது. அப்ப என்ன நடந்தது? இந்த மாதிரி முந்தைய எஸ்ஐஆர் இருக்கிற வாக்காளர் பட்டியலை ஏற்றுக்குவன்னு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு முந்தைய தேர்தல் இருந்த வாக்காளர் பட்டியலை எடுத்துக்கிட்டு அதன்படிதான் நடந்துச்சு. இப்ப எத்தனை நாள் சொல்ற? 1 மாதத்துக்கு 3 முறை உங்க வீட்டு பக்கம் வருவாங்க, ஒரு படிவத்தை கொடுப்பாங்க. நீ அந்த படிவத்தை பில் பண்ணி கொடுக்கலன்னா உன் பேரை நீக்கிடுவோம். இது என்ன இயற்கைத்தனம் கேட்க? 1 மாதம் ஊர்ல ஒருத்தன் இல்ல,
வெளியூர் போயிருந்தான், வெளிநாட்டுக்கு போயிருந்தான், உடல்நிலை சரியில்லாம ஹாஸ்பிட்டலுக்கு அடைஞ்சான், படிக்க போயிருந்தான். 1000 காரணம் இருக்கு நம்ம ஊர்ல இல்லாததுக்கு. அதுக்கு பிறகு அவன் வாக்காளர் பட்டியல இருக்க மாட்டேன்னா என்ன இயற்கைத்தனம் கேட்க. அப்ப ஒரு படிவத்தை கொடுத்துட்டு 2003 இருக்கிற பட்டியல உன் பேர் இருந்தா நாங்க அப்படியே சேர்த்துக்குவோம். அப்ப இப்ப 40 வயசுக்கு உட்பட்ட மேல இருக்கிறவங்க எல்லாம் நான் சேர்த்துக்குவேன். அதுக்கு மேல குறைவா இருக்கிறவன் உங்க அப்பாவோட பிறந்த சான்றிதழ் தரணும். இது எதுக்கு? யாருக்கு 89க்கு முன்னே பிறகு பிறந்தவங்களோட பிறப்பு சான்றிதழை கட்டாயப்படுத்த தேவையில்லைன்னு பிறப்பு சான்றிதழ் விதி இருக்கு, சட்டம் இருக்கு. ஆனா உங்க அப்பா இந்திய குடிமகன் நிரூபிக்கிறதுக்கான ஏதாவது ஒரு ஆவணம் கொடுக்கணும். இது என்ன இயற்கைத்தனம்னு கேட்கும். முந்தைய வாக்காளர் சிறப்பு திருத்தத்துல SIRல என்ன இருந்துச்சு? இந்திய குடிமகன்ற இதே எதுவும் கேட்கக்கூடாதுன்னு இருந்துச்சு. இப்ப 1 மாசத்துக்குள்ள முடிப்பாங்கிற அன்னைக்கு 8 மாதங்கள் நடந்துச்சு. ஒரு முறையில் 2002 நடந்துச்சு, 2004 நடந்துச்சு. 8 மாதங்கள்ல இந்த தமிழ்நாட்டில் முடிக்க முடியாம நடந்துச்சு. இப்ப இனி என்ன சொல்ற? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு படிவம் கொடுப்பேன். என்ன சொல்ற? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு படிவம் கொடுப்பேன். மோசடி பண்றதுக்கான பொறுக்கித்தனம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு படிவம் கொடுப்பேன், அவங்க நிரப்பி கொடுக்கணும். நான் டிஜிட்டலா சோதனை பண்ணுவோம். நீ தான் டிஜிட்டலா ஃப்ராட் பண்றவனா இருக்கே, ஒன்னு எப்படி நாங்க நம்ப முடியும்? டிஜிட்டலா நான் சோதனை பண்ணுவோம், அதுல இருக்கான்னு பார்ப்பேன். அதுக்கான ஒரு சாப்ட்வேர் வச்சிருக்கேன். ஆனா அன்னைக்கு SIR எப்படி நடந்துச்சு? முன்னாடி ஒரு குடும்பத்துக்கு ஒண்ணு கொடுத்தாங்க. குடும்ப தலைவர் பெயர் பட்டியலை கொடுத்தாரு. அவருக்கு ஒரு படிவம் காப்பி கொடுத்தாங்க, கையெழுத்து போட்டு. அவன் ஒரு காப்பி வச்சுக்கிட்டான். யாரையும் குடிமகன் அப்படின்ற அடிப்படையில் நீக்கப்படுறது கிடையாது. டெலிபோன் பில்லு, அவங்களோட வேற சில ஆவணங்கள் முந்தைய எல்லாத்தையும் ஏற்றுக்கக்கூடிய இருந்தது. இன்னைக்கு நீ எல்லாத்துக்கும் ஆதார் வேணும்னு கேட்ட, ஆனா ஆதாரம் ஏற்றுக்க மாட்டேன்னு சுப்ரீம் கோர்ட்ல போய் அதற்கத்தான் பண்ற. அப்ப இதெல்லாம் செஞ்சா இப்ப நம்ம பேசுற மாதிரி இது தாண்டி என்ன நடந்துச்சு? அன்னைக்குனாக்கா சோசியல் ஆடிட் இருந்துச்சு, ஒரு ட்ரைனிங் இருந்துச்சு. அந்த சோதனை செய்யக்கூடிய அலுவலர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்திருந்தாங்க. TOT சொல்லப்படக்கூடிய அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்திருந்தாங்க. பொதுமக்கள், சமூக இயக்கங்கள், அரசியல் கட்சிகளோட கலந்து ஆலோசனை பண்ணி தான் அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு ஒரு சோசியல் ஆடிட் நடந்துச்சு. அந்த பட்டியல் ரேஷன் கடைகள்லையும் கிராம சபைகள்லையும் வைக்கப்பட்டுச்சு, ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 மாநிலங்கள்ல சோசியல் ஆடிட் மூலமா 7 லட்சம் பேர் பெயர் திரும்ப சேர்க்கப்பட்டுச்சு அன்னைக்கு. ஆனா இதுக்கான எந்த அவகாசமும் இல்லாம இன்னும் சில மாதங்கள்ல தேர்தல் வரப்போகுது. இங்குள்ள அரசியல் கட்சிகள், உள்ள பிஜேபி ஜால்ரா போடக்கூடிய சில கட்சிகள் சில மாசத்துக்கு முன்னாடியே தேர்தல் பிரசாரத்தை ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு மக்களுக்கு ஏமாற்று வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப தேர்தல் நடக்கக்கூடிய நேரத்தில் சுருக்கம் விசாரணைக்கு சுருக்க முறை திருத்தம் செய்ய வேண்டிய காலகட்டத்தில் நான் SIR செய்வேன். நீ ஓட்டு திருட்டுல பிராடுத்தனம் பண்றங்கிறது தெளிவுபடுத்தின பிறகும் திருப்பி SIR அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதிமுறையும் இயற்றப்படல, யாருக்கும் ட்ரைனிங் கொடுக்கல, எந்த சோசியல் ஆடிட்டும் இல்ல. இதெல்லாம் பண்ணிட்டு இந்த அயோக்கியத்தனம் பண்ணிட்டு நான் நடத்துவேன்னா இதை எப்படி மக்கள் ஏற்றுக்க முடியும்? இங்க உள்ள அரசியல் கட்சிகள் எப்படி ஏற்றுக்க முடியும்னு கேட்கிறேன். இன்னைக்கு அதை நிராகரிக்கிறாங்க அனைத்து கட்சிகள் கூட்டம். ஆனா திரும்ப திரும்ப எல்லாரும் என்ன பேசுறாங்க? என்ன படிவம் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், என்ன செய்யணும், அது யார் பேரும் விட்டுடாம பார்த்துக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ஊர்ல பாடல் இருக்கு, திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. இது நமக்கே சின்னதுல இருந்து இந்த பாடல்களை கேட்டு வளர்ந்துருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க திட்டம் போடுறது இந்த பிஜேபி, RSS, மோடி, தேர்தல் ஆணையம், அயோக்கிய கும்பல் தான் இங்க திட்டமும் போடுது. திருடுறதும் அவனுக்கு தான் திருடுறானுங்க, சட்டமும் அவனுக்கு தான் போடுறானுங்க. இதை எடுத்து நீதிமன்றத்துக்கு போனா தீர்ப்பு எழுதக்கூடிய வேலையை அவங்க தான் செய்யறாங்க. திரும்பவும் நீங்க போய் நான் இப்படி எல்லாம் சொன்னா, இப்படி எல்லாம் நாங்க திட்டம் போட்டு வாக்காளர்லாம் பேர் யாரும் விடாம சேர்த்துருவோம், போலி வாக்காளர் சேர்க்காம தடுத்துருவோம். தடுத்துட்டா என்ன செஞ்சிருக்கீங்க? ஏதாவது கேள்விக்கு பதில் இருக்கா? நம்ம தமிழ்நாட்டில் சொல்லுங்க. இந்தியாவில் பதில் இருக்கா? இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணிட்டு 79 தொகுதிகளில் ஜெயிச்சதா மோசடி பண்ணிட்டு நீங்க ஆட்சியில் உட்கார்ந்து இருக்கா? நீ வீட்டுக்கு போறா, ராஜினாமா பண்ணிட்டு போறான்னு சொல்லி கேட்க வேண்டிய மக்கள்
SIRல நாங்க நல்லபடியா பார்த்துக்குவோம், திருட்டு நடக்காம பார்த்துக்குவோம். இதெல்லாம் எவ்வளவு மோசம். தமிழ்நாட்டில் இதை விட பல அரசியல் கட்சிகள் நாங்க ஆச்சரியமா பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் பல அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் நாங்க திருட விடாம பார்த்துக்கிட்டோம், இந்த மோசடி நடக்காம பார்த்துக்கிட்டோம், அதனால இதெல்லாம் நடக்காதுன்றாங்க. ஒன்ன புரிஞ்சுக்கணும், தமிழ்நாட்டில் ஓட்டு திருட்டு நடத்தி இருக்கிறாங்க, நடந்துகிட்டு இருக்குது. இந்த புரியாம பேசுறாங்களான்னு எங்களுக்கு தெரியல அரசியல் கட்சிகள். ஏன்னா உதாரணத்துக்கு ஒரு தொகுதியை சொல்றேன். கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி 17,000 ஓட்டுகள் வாக்காளர் பட்டியலில் டெலீட் செய்யப்படுது. முறைகேடா வேட்பாளர்கள் இருக்கிற பட்டியலில் இருக்கிறத விட தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற பட்டியலில் 17,000 ஓட்டு டெலீட் ஆகிருக்கு. கிறிஸ்தவர்களுடைய ஓட்டுகள், அந்த கிறிஸ்தவர்கள் அதிகம். ஏதோ இஸ்லாமியர்கள் மட்டும் பாதிப்பும் கிடையாது. அவன் முழுக்க முழுக்க தலித்துகள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், அவர்களுக்கு ஓட்டு போடாத பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் திட்டமிட்டு எண்ணிக்கிறாங்க. அப்ப 17,000 ஓட்டுகள் சட்டவிரோதமாக டெலிட் செய்யப்பட்டதுன்னு புகார் கொடுத்திருக்கிறாங்க. இப்ப கேட்கிறாங்கல்ல, ராகுல் காந்தி அப்படியே விட்டு கொடுத்திருக்கிறாங்க. ஆனா தேர்தலில் அங்க காங்கிரஸ் வேட்பாளர் லட்சத்துக்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சதுனால இந்த ஓட்டு சேர்த்து தெரியல. ஒரு விஷயம். அடுத்ததான் இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. இங்க பிஜேபி வளர்ந்துருச்சு மாயை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இந்த மாயை வச்சுக்கிட்டு நம்ம பார்த்தா ஒரு சில தெரியலாம், நம்ம கண்ணுக்கு யார் தெரியறான்னு நீங்க பாத்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்சு முல்ல மாதிரி முடிச்சவிக்கு 4 கொலை பண்ணவன், குண்டாசுக்கு போனவன், இதுல போதைப் பொருள் கடத்தல ஈடுபட்டவன், பாலியல் குற்றவாளி, இந்த அயோக்கிய பயல்கள் எந்த அயோக்கியத்துக்கும் பாராமல் அங்க போயிட்டு இருக்காங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. எந்த ஒரு சாதாரண ஒரு நேர்மை மனசுல இருக்கிறவங்க அந்த கட்சிக்கு போகல. அப்ப இப்படிப்பட்ட வளர்ந்துருச்சுன்னு சொல்லிக்கிட்டு ஒரு 10 கட்சிகளை உருவாக்குறது, இப்ப போலியான சில பிரிவுகளை உருவாக்குறது, கட்சியில் இருக்கிற 4 பேரை கொண்டு வர்றது, இந்த ஜாதியில இருந்து 4 பேரை கொண்டு வர்றது, இப்படிப்பட்ட பொறுக்கித்தனங்கள்லாம் செஞ்சு மாயை காட்டிட்டு நாங்க ஜெயிச்சிட்டோம், அதிக ஓட்டு வந்துருச்சு. ஏன் சொல்றோம்னா, ஆதாரப்பூர்வமாக நந்தினி ஆனந்தன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு குடும்பம் ஆனந்தன், அவரோட மகள் நந்தினி ஆனந்தன், நிரஞ்சன ஆனந்தன், நந்தினி ஆனந்தனோட கணவர் குணா, 4 பேரு காட்டு கத்தலா கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க இருக்கிற யாரும் கண்டுக்காம போயிட்டு இருக்கீங்க, பிராடுத்தனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓட்டு மிஷினை, வாக்கு எந்திரத்தை நம்பாதீங்க, இவ்வளவு பிராடுத்தனம் அவங்க ஆய்வு செஞ்சு கொடுத்துருக்கிறாங்க. இந்த பொறுக்கித்தனத்துல என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றதுல ஒரு முக்கியமான விஷயம், நடந்த உள்ளாட்சி தேர்தல், நகர்ப்புறங்கள்ல நடந்த உள்ளாட்சி தேர்தலில் வாக்கு எந்திரம் முதல் முறையாக பயன்படுத்தப்பட்டுச்சு. அந்த உள்ளாட்சி தேர்தலில் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், ஏடிஎம்கேவுக்கு, நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பூத்துல 0 ஓட்டுன்னா யாராலும் நம்ப முடியுமா? ஏதோ ஒரு பூத்துல போடாம இருக்கலாம் நினைக்கலாம், ஒரு பூத்துல கிடையாது. 300 வாக்குச்சாவடிகள்ல ஏடிஎம்கேவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் 0 ஓட்டு. ப்ரோக்ராம் எப்படி செட் ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி இவ்வளவு குறைவான ஓட்டு வாங்கினவெல்லாம் பிஜேபிக்கு மாத்திடும், இதான் ப்ரோக்ராம் பண்ணுங்க. ஏன்னா அந்த தேர்தலில் 17% பிஜேபி ஓட்டுவாங்க. இங்க நோட்டாவோட போட்டி போட்டுக்கிட்டு இருந்த ஒரு கட்சிக்கு 3% வாக்கு கூட இல்லாத ஒரு கட்சிக்கு 17% வளரக்கூடிய அளவுக்கு வந்ததோட ரகசியம் இதுதான். மற்ற சின்ன கட்சிகள் குறைந்த வாக்குகள் வாங்கக்கூடிய, பலர் கேட்டாங்க, காமெடியா கடந்து போயிட்டோம். ஏன்னா நான் ஓட்டு போடல, அவங்க நல்லா புரிஞ்சுங்க. பல பூத்துல பல வாக்காளர் வேட்பாளர்கள் எங்க பஞ்சாயத்து பிரசிடண்ட்டுக்கு இங்க இதுல வார்டுக்கு நின்ன பலர் கேட்டாங்க, எனக்கு என் சொந்தக்காரன் யாரும் போடல, ஜாதிக்காரன் யாரும் போடல, என் தெருவுக்காரன் யாரும் போடல, எல்லாத்தையும் கூட நான் நம்புறேன், என் குடும்பத்தில் உள்ளவங்களும் போடல, நான் நம்புறேன், நான் ஒரு ஓட்டு போட்டுனேன், அது எங்கன்னு கேட்டிருக்கான். அப்ப எவ்வளவு பொறுக்கித்தனம் இந்த வாக்கு எந்திரம் மூலமா நடந்திருக்கின்றது தெரிஞ்ச பிறகும் திரும்பவும் இந்த வாக்கு எந்திரத்தில் நான் தேர்தல் நடத்துவேன். நான் ஒவ்வொரு முறையும் போய் கலெக்டர் ஆபீஸ்ல நடக்கிற கூட்டத்தில் திருப்பி போட்டு அழுத்தி பார்த்தேன், கரெக்டா வந்துச்சு, சீல் கரெக்டா வச்சேன், கொண்டு போய் அந்த பெட்டியை என்ற வரைக்கும் நான் 10 பேரை உட்கார வச்சு பார்த்துட்டு இருந்தேன். இதெல்லாம் கிடையாது. அவன் ப்ரோக்ராம்ல செட் பண்ணி வச்சிருக்கிறான், இந்த தேதிக்கு பிறகு மாறணும்ன்றான், அதை யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அதாவது தரத்துல பொறுக்கித்தனத்துல இருக்கிறான். இதை
நீங்க யாரும் அறிவியல் ஆலோசகர் அப்துல் கலாமோட அறிவியல் பொன்ராஜி கடந்த 25ஆம் தேதி பல இதில் சொல்லியிருக்காரு. எங்களோட மாநாட்டில் சொன்னார், வாக்குச்சீட்டில் தேர்தல் நடத்தாம முடியாது. அப்படி இல்லைன்னா அவர் ஒரே ஒரு ஆப்ஷன் சொன்னாரு, விவிபேட் வாங்கினல எங்கேயாவது எண்ணி பார்த்து சரியா வந்துட்டா, எங்கேயுமே வரல. அந்த விவிபேடாவது எண்ணி முடிகிற வரைக்கும் ஒழுங்கா இருக்குமான்னா உடனே டெல்லிட்டு அவருக்கு தானே காத்துல காட்டிக்கிட்டு 10 நாள் வச்சிருந்தீங்கன்னாக்கா அந்த சீட்டை அழிச்சிடும். நம்ம பில்லு போட போவோம், எங்க பெட்ரோல் பங்க்ல போய் பில்லு போடுவோம், 4 நாள் பாக்கெட்ல வச்சோம்னா அழிஞ்சு போயிடும். அப்படிப்பட்ட தெர்மல் பிரிண்ட்ல லேசர் பிரிண்ட் வருஷ கணக்கில் இருக்கும், அது வைக்க முடியாத நம்ம இந்திய தரம். அப்படிப்பட்ட மோசடி அயோக்கியத்தனங்கள்ல ஈடுபட்டிருக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? உடனடியாக இந்த SIR தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க நிறுத்தப்பட வேண்டும். முதல் விஷயம். நீ அப்படி செய்யணும்னு நினைச்சா அதற்கான விதிமுறைகளை எப்படி செய்யணும்ன்றது அனைத்து கட்சிகள், அனைத்து இயக்கங்கள், பொதுமக்கள் கருத்தை கேட்டு. நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிற? போலி வாக்காளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கன்னா பீகார்ல மட்டும் 65 லட்சம் பேர், 1 கோடி பேர் சொல்றாங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், அப்படிப்பட்ட போலியான வாக்காளர்கள் போட்டுதான் நீ ஆட்சிக்கு வந்திருக்கிற. யோகிநாத்தா ராஜினாமா பண்ணிட்டு வா. அப்படிப்பட்ட அயோக்கியத்தனங்களின் அடிப்படையில் போலி வாக்காளர் 65 லட்சம் பேர் போட்டு தானே நீ பிஜேபி கூட்டணி கட்சி அங்க ஆட்சியில் இருந்துச்சு, ராஜினாமா பண்ணையா? இப்ப இங்க இருக்குன்னு சொல்லி என்ன காரணம்? நீ திட்டமிட்டு சிலரை நீக்கிட்டு போலி வாக்காளர்களை சேர்த்துட்டு இது பார்த்துட்டு இருக்கும் போது EVM ஃப்ராட் பண்ணி ஜெயிக்கிற வேலையை பார்த்துருக்கு. இப்படிப்பட்ட அயோக்கியத்தனங்கள் தடுத்து நிறுத்தப்படணும்னா மக்கள் ஏதோ நம்ம உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க, இந்த பெரிய தலைவர்கள் போராடுறாங்க, பெரிய வழக்கறிஞர்கள் போராடுறாங்க, இதெல்லாம் நம்பி பிரச்சனை கிடையாது. வீதியில் எரிஞ்சு போராடும். இங்க 100 பேர் இருக்கக்கூடியதுன்னா 1000 பேரா போராடணும். இவர்களை எழுந்து ஜெயிக்க முடியுமான்னு கிடையாது, ஜெயிக்க முடியாத நபர்கள் கிடையாது. 2 உதாரணம் சொல்லிட்டு முடிச்சிடறேன். இவங்க பயந்தாங்க. முதல் விஷயம், ஒரே ஒரு இது படிப்பறிவு குறைஞ்ச வாகன ஓட்டிகள் ட்ரக் டிரைவர் போராடினாங்க. எதை எடுத்து சமீபத்தில் இந்த 3 சட்டங்களை திருத்தி கொண்டு வந்தான் பார்லிமெண்ட்ல. எல்லாத்தையும் கலர் புகையை போட்டு 150 பேர் 140 பேரை வெளியே அனுப்பிட்டு சட்டவிரோதமா ஒரு 1000 செக்ஷன் உள்ள 3 சட்டங்கள், கிரிமினல் சட்டங்களை கொண்டு வந்தான். அதுல விபத்து ஏற்பட்டா 1 ஆண்டு சிறைன்னு இருக்கிறத 7 ஆண்டு வரைக்கும் சிறை. அதாவது விபத்தை ஏற்படுத்தி சொல்லாம போயிட்டா 7 ஆண்டு வரைக்கும் சிறை, 10 லட்சம் வரைக்கும் ஃபைன் ஒரு பிரிவை கொண்டு வந்தான். ட்ரக் டிரைவர் 1 நாள் ட்ரக்கை நிறுத்தினான். இன்னைக்கு அந்த சட்டம் இந்தியா முழுக்க வழக்கறிஞர்கள் போராடினாங்க. தமிழ்நாட்டில் கடுமையான போராட்டங்கள் நடந்துச்சு, டெல்லி வரைக்கும் போய் போராட்டம் நடந்துச்சு. அதெல்லாம் சரி பண்ணிட்டான். எல்லாரும் அடுத்த பொறுப்பை பார்த்துட்டு இப்ப BNSல என்ன சொல்லியிருக்கு, IPCல என்ன சொல்லியிருக்கு கம்பேர் பண்ணிட்டு கேஸ் நடத்திட்டு இருக்கோம் நாங்க. ஆனா ட்ரக் டிரைவர் 1 நாள் ட்ரக்கை நிறுத்தணும். அந்த பிரிவு மட்டும் அந்த சட்டத்தில் இன்னைக்கு வரைக்கும் நிறுத்தி வைக்கப்பட்டது. நல்லா புரிஞ்சுக்கணும். அதற்கு அடுத்த விஷயம், அதுக்கு முன்னாடி நடந்தது விவசாயிகள் சட்டம். 3 சட்டம் கொண்டு வந்தான். விவசாயத்துக்கு எதிரான 3 சட்டங்களை கொண்டு வந்தான். விவசாயிகள் போராடினாங்க. எல்லா இந்தியா முழுக்கெல்லாம் போராடல. 2 மாநில விவசாயிகள் போய் டெல்லியை முற்றுகையிட்டாங்க. 1000 பேருக்கடைய அந்த குளிர்ல வெயில்ல 1 ஆண்டு நீடிச்ச போராட்டத்தில் இறந்து போனாங்க. இதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டை கொண்டு நான் ஒரு வல்லுநர் குழு அமைக்கிறேன், அந்த சட்டத்தில் திருத்த என்னன்னு சொல்லுங்க, அதை சொல்லுங்க, நான் எதுக்கும் படிக்க மாட்டேன். இவன் என்ன திரும்ப சொன்னா பார்த்திருப்பீங்க, நாட்டுக்குட்டி இங்க எல்லாம் பேசுனது நம்ம தமிழ்லையும் பார்த்திருப்போம். அந்த சட்டத்தில் ஒரு புள்ளி கமாவை கூட மாற்ற மாட்டான். ஆனா இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த போராட்டத்தில் 3 சட்டத்தையும் திரும்ப பெற்றோம். அப்ப இவர்கள் வீழ்த்தப்பட முடியாதவர்கள் கிடையாது. ஜெயிச்சதால் போலியான வெற்றியை நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப இவர்களை வீழ்த்தணும்னா நம்ம தெருவில் இறங்கிதான் போராடி வீழ்த்த முடியுமே தவிர இங்க போய் நீதிமன்றத்தில் போய் நிச்சயமா வீழ்த்த முடியாதுன்றதை உணரணும். இது இந்த 2 போராட்டங்கள் உணர்த்தி இருக்கு. அப்ப இந்த மக்களாட்சியை காப்பாற்றக்கூடிய வகையில, இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய வகையில, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றக்கூடிய வகையில இங்க இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இந்த மோசடியை உடனடியாக SIR தடுத்து நிறுத்தப்படணும். கரெக்ட். அப்ப பல விஷயங்கள்ல சொல்றாங்க, முழுக்க புறக்கணிங்க, சிவில் டிசிப்ளின் ஒத்துழையாமை யாருமே ஃபார்ம் கொடுக்காதீங்க, பலர் சொல்றாங்க. ஆனா
அது எப்படி சரின்றத தொடர்ச்சியா ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பல IAS IPS ஆபீசரா இருந்த நேர்மையான நபர்கள் இந்த வாக்கு திருட்டு சம்பந்தமா அறிக்கைகள் கொடுத்துட்டு இருக்காங்க. சரியான ஒரு திட்டம் வரும்போது இந்த சிவில் டிவிஷன் ஒத்துழைமை ஆய்வு இயக்கம் வெள்ளக்காரன வளர்ச்சி இந்த அயோக்கிய பெயர்ல வளர்க்க முடியாத ஆட்சியில் நிச்சயமா வளர்க்க முடியும். ஒத்துழைமை இயக்கம் மாதிரி பல விஷயங்களை செய்யலாம். நல்ல செயல் திட்டத்தை அரசியல் கட்சிகள் சொல்றேன், இங்க இருக்கிற அரசியல் கட்சிகளை தங்களோட தலைமையில சொல்லணும். ஓட்டு திருட்டு தமிழ்நாட்டில் அதான் சொன்னார் ஐயா. கொளத்தூர் தொகுதியில முதல்வர் தொழில் நடந்து பிஜேபியை சொல்றான். அப்ப ஓட்டு திருட்டு எப்படி பானுதி சீனிவாசன் ஜெயிச்சாங்க இன்னைக்கு புட்டு புட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அயோக்கியத்தனங்கள்ல. அடுத்ததான் வெளி மாநிலத்தில் உள்ள சேர்க்க போறாங்கன்றாங்க. இப்படிப்பட்ட அயோக்கியத்தனங்களுக்கெல்லாம் இல்லாம SIRல பெரிய முக்கியமான விஷயம் ஆர்டினரி ரெசிடென்ஸ் அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்கு. இங்க யாரு இயல்பா வாழ்றவங்க, படிக்க வேலை பார்க்க வந்தவங்க, கொஞ்ச நாள் இருந்துட்டு போனவங்க சேர்க்க முடியுமா? கஷ்டம். ஆனா எல்லாரையும் சேர்க்கறதுக்காக டிஜிட்டலா சேர்க்கிறாங்க. 80 ரூபாய் பணம் கொடுத்து பல சிம்ம வாங்கி கொடுத்து டெலிட் பண்ண சொல்றோம் சார். விதவிதமான முயற்சிகள்ல ஈடுபடுறவங்கள்ட்ட நீங்க திரும்ப திரும்ப நான் தடுத்து நிறுத்திடுவேன்னா பிளான் ஏன்னா பிளான் பி வச்சிருப்பான். நீங்க ஓட்டு திருட்ட கொண்டு வரும்போது SIR கொண்டு வந்தான். இப்ப இதை முடித்து SIR நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அதனால முழுமையாக வாக்குச்சீட்டுல தேர்தல் நடத்தப்படணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஓட்டு மிஷின்ல தேர்தல் நடத்தக்கூடாதுன்றதை இங்க அனைவரும் கோரிக்கையா வைக்கணும். அனைத்து கட்சி கூட்டத்தில் இன்னைக்கு நான் கவனிக்கல அவங்க என்ன வச்சிருக்காங்கன்னு. திரும்ப திரும்ப SIRல மட்டும் போய் நின்றுட்டு இருந்தா திருப்பி அவன் ஓட்டு மிஷின்ல வைப்பான். தமிழ்நாட்டில் நாங்க வளர்ந்துட்டோம், இந்த கட்சி கூட்டணி சேர்ந்துச்சு, இந்த நடிகர் சேர்ந்தாரு. இப்ப ஒவ்வொரு அமைச்சருக்கா ஊழல் பட்டியல் வெளியிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேவை எடுத்தோம், புறங்கையை நக்காம இருக்க மாட்டான்னு நாங்கெல்லாம் ஏத்துக்கிட்டோம். ஊழல் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க 1,70,000 கோடி ஊழல்னு சொல்லி ஒரு ஆட்சியை கவிக்க அயோக்கியத்தனம் பண்ணிட்டு ஒரு காந்தியவாதின்னு ஒன்று உட்கார்ந்து இருந்தார். இன்னைக்கு என்ன ஆச்சு? இவனுங்க பண்ற ஊழல் 75 லட்சம் கோடி, 1 லட்சம் கோடி இல்ல. அதை நிரூபிக்க முடியல. நம்ம கண்ணு முன்னாடி ஆராசா வெளியே வந்திருக்க. உன் கையில ஆட்சி இருக்கு, ஒரு நாள் அதுல முடிஞ்சா உண்மையா இருந்தா தண்டனை வாங்கி தந்திருக்கணும். நீ ஊழல் சொல்றதை நாங்க ஏத்துக்க தயாரா கிடையாது. ஆனா மிரட்டான். நேற்று எங்க ஊர் அமைச்சர் மேல ஒரு 800 கோடி பதவி வேலை வாய்ப்புகள் லஞ்சம் வாங்கினார்கள். இப்படி ஒண்ணு ஒண்ணா சொல்லுவோம். இந்த அயோக்கியத்தனங்களுக்கு தமிழ்நாடு மக்கள் ஏமாற மாட்டார்கள். நாங்க முழுமையாக பாஜக என்ற நச்சு பாம்பை விரட்ட வேண்டும், RSS என்ற நச்சு பாம்பை விரட்ட வேண்டும், மக்கள் ஆட்சியை காப்பாற்ற வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். அரசியல் சட்டத்தை காப்பாற்ற வேண்டும் உறுதியாக இருக்கிறோம். அதனால இங்குள்ள அரசியல் கட்சிகள் மிக தெளிவாக இந்த நச்சு பாம்பை விரட்ட மக்களோடு இணைந்து செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.